கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 23:6. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவஜனங்களே, நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம். என் ஆயுசு நாள் எப்படி இருக்கும்? நான் நல்லா இருப்பேனா? என் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா? இன்றைக்கி கரண்டாக நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேனே, என் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா? என் எதிர்காலம் நல்லா இருக்குமா? தற்போது நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேனே, எனக்கு எப்படி இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் எதிர்கால கணவர் எப்படி இருப்பார்? என் எதிர்கால வீடு எப்படி இருக்கும்? என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நான் நல்லபடியாக ஊழியம் செய்வானா? ஒரு பயம். அந்த பயம் ஏன் வருதுன்னா, தேவஜனங்களே, எங்கேயோ இருள் இருக்கிறது. இருள் இருக்கிறதுனால பயம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் அந்த இருளை மாற்றி வெளிச்சத்தை தருகிறார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பீங்க. இதை எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் மேய்ப்பர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் தான் உங்கள் மேய்ப்பர் நீங்கள் நம்புகிறீங்கன்னா, கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அதை செய்வார், உங்களுக்காக பலனை கட்டளையிடுவார். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் அழிந்துருவேன், அது பிசாசனுடைய தந்திரம். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை அவர் சும்மா அனுப்பவில்லை. அவர் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது. அது அதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு தான் அவரிடத்தில் திரும்பும். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு ஆவியாக இருக்கிறது. அது செய்துவிட்டு திரும்பும். அதனால் இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. மரணம் வந்து விடுமோ? ஹார்ட் பிரச்சனை இருக்குதே, கிட்னி பிரச்சனை இருக்குதே, அந்த பிரச்சனை இருக்குதே. தேவஜனங்களை நீங்கள் விசுவாசிக்கணும். நன்மையும் கிருபையும் உங்கள் உயிருள்ள ஒவ்வொரு நாளும் தொடரும். அது மட்டும் இல்லை தேவஜனமே, கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களால் நிரப்புவார். ஒரே ஒரு ரகசியம்தான், கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தார்னா அதுக்கு கீழே உள்ள அத்தனை ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கர்த்தர் உங்கள் மேய்ப்பர்னு எப்போ புரிந்து கொள்வீங்கன்னா, அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தம்பி திடீர்னு கிணத்துல விழுந்துட்டான். அப்போ அந்த கிணத்துல விழுந்த பொழுது அவன் அழ தொடங்கினான். ஊரில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ ஊரில் உள்ள பைல்வான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? வாமா அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை போடுறாங்க. அந்த பையன் வரவே இல்லை. பைல்வானை கூட நம்பலை. அவன் சொன்னான், எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க. அவங்க அப்பா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வராங்க. ரொம்ப நேரம் ஆகுது அப்பா வர்றதுக்கு, ஏன்னா வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இவன் ஏதோ ஒரு விஷயமா தண்ணி எடுக்க வந்திருக்கான், திடீர்னு உள்ளே விழுந்துட்டான். நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த வாளியை உள்ளே போடுவாங்க. வாளியை எடுக்கணும்னு சொல்லி அப்படி எட்டி எடுக்கும்பொழுது அந்த வாளி வெயிட்டு தாங்காமல் கால் தவறி உள்ளே விழுந்துருவாங்க. அந்த உரன்னு சொல்லக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் உள்ள அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கிணறுனுடைய அந்த வளையம் சிலப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் ஈஸியாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கும். அந்த உரன்னு சொல்லுவாங்க. அப்படி இவன் உள்ள மாதிரி விழுந்து அடிபட்டு உள்ளே இருக்கான். கயிறை போட்டால் மேலே வர்றதுக்கு ஒரு பயம். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே உடைஞ்சு போய் இருக்கிறான். சூழ்நிலை எல்லாம் பலவீனமாக இருக்குது. மேலே ஏறி வர்றதுக்கே பயமாக இருக்குது. அப்போ அங்கே பலவான்கள்லாம் வந்த பிறகு கூட அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். அப்பா வாராரு. அப்பாவுக்கு 60 வயசு இருக்கும். அவரே வெள்ளை முடி நிறச்சி வயசாகி இருமிக்கிட்டே வாராரு. அப்போது அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நான் தூக்குறேன்னு சொன்னால் அவன் கயிறை பிடிச்சி மேலே வர மாட்டேங்கான். என் அப்பா பிடிச்சாதான் நான் வருவேன்னு சொல்கிறான். அப்பாவோ பலவீனமான ஆள். அப்போ எல்லா பலவான்கள் பலசாலிகள் ஒதுங்கி நிற்கும் பொழுது இந்த வயசான அப்பா என்ன செய்கிறார்? கயிறை பிடிச்சி தூக்குறாரு. வெளியே வந்தோடனே கேட்குறாங்க அவன்கிட்ட, என்ன தம்பி, நான்லாம் எவ்வளோ பலவானாக இருக்கும், நாங்கள் உன்னை தூக்கியிருப்போமே, நீ ஏன் உன் வயசான அப்பாவை போட்டு கஷ்டப்படுத்தின? அவர் உன்னை கீழே விட்டுருந்தாருன்னா உன் மண்டை உடஞ்சிருக்குமே. அப்போ அவன் சொன்னான், நான் என் அப்பாவுடைய பலத்தை பார்த்து வரலை. என் அப்பாவுக்கு மனசில் ஒரு தைரியம் உண்டு. அவர் உயிர் போனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார். அதனால் அவர் என்னை பிடிச்சபடி விடாது. நீங்கள் கூட தும்முனாலோ இருமுனாலும் கூட விட்டுறலாம். ஆனால் என் அப்பா தும்முனாலும் என் நினைவில் இருப்பார், இருமுனாலும் என் நினைவில் இருப்பார். ஏன்னா அது என் அப்பா அந்த கயிறை பிடிச்சிருக்கிற மாதிரி யாராலையும் பிடிக்க முடியாது. ஏன்னா என் அப்பாவுடைய உயிரெல்லாம் நான் தான். அதனால் என்ன ஆனாலும் அவர் தன்னுடைய கை வலிச்சாலும் இருதயமே அவருக்கு ஃபெயிலியர் ஆனாலும் என்னை வெளியே எடுத்துகிட்டு தான் அவர் என்ன செய்வார்? அவர் உயிர் போவோமே தவிர என்னை விட்டுட்டு போக மாட்டார். உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் பாதியில் வரும்பொழுதே விட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் என் அப்பா கிடையாது. உங்கள் பலத்தை நம்பி நான் வரல, என் அப்பாவை நம்பி நான் வெளியே வந்தேன். என் அப்பா பலவீனர் தான். 60 வயசுக்கு மேலே ஆயிட்டு, வெள்ளை முடி இருக்குது, இருமல் இருக்குது, முடியலை தான். ஆனாலும் என் நம்பிக்கை என் அப்பா மேலே வச்சேன். ஏன்னா என்ன ஆனாலும் அவர் விட மாட்டார். அவர் உயிர் போனாலும் என்னை காப்பாற்றுவார். தேவஜனமே, இதுதான் அப்பா பிள்ளையினுடைய உறவு. நம்ம மேய்ப்பர்னு சொல்கிறோமே, அவர் நமக்காக உயிரை கொடுத்தவர்.
உயிரை கொடுக்க போகிறவர் அல்ல, உயிரை கொடுத்தவர், கொடுத்து காப்பாற்றினவர். அவர் நம்மளை கைவிடுவாரா? நிச்சயம் விட மாட்டார். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா நீடித்த நாட்கள் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய உயிர் போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாச அறிக்கை. நான் நல்லா இருக்க மாட்டேன், என் மகன் நல்லா இருக்க மாட்டான், என் பிள்ளை நல்லா இருக்காது, என் கணவர் நல்லா இருக்க மாட்டார், அவர் இப்படி குடிச்சிட்டே தான் வருவார், யாரும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் வாழ்க்கை கேவலமானது தான். ஒருத்தர் கூட நீதிமான் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆண்டவரை தேடி தான் வெளிச்சம் அடைகிறார்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. அதனால் எல்லாரும் வாழ்க்கையும் செட்டிலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பணக்கார வீட்டில் போய் பாருங்கள், அங்கே நிம்மதி இல்லை, அங்கே பட்னியில் கிடப்பான். வீட்டில் எல்லா சாப்பாடும் இருக்கும், சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போய் கிடப்பான், நிம்மதி இல்லை. அவனுடைய அல்டிமேட் நிம்மதி என்ன? ஊரை சுற்றுவான், டேஸ்டான பண்டங்களை சாப்பிடுவான், வேறு என்ன நிம்மதி இருக்குது? நமக்கு தான் ஆத்தும நிம்மதி இருக்குது. உலகம் தரக்கூடாத சமாதானம் இருக்குது, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருக்குது, இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்குது, இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை இருக்குது, பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு, எல்லாம் நமக்கு தான் இருக்குது இல்லையா? அப்போ இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சோர்ந்து போகிறது காரணம் நம்ம கர்த்தரை தெளிவாக அறியாததுனால. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கார் ஆகிறார்கள் வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம அறிவை வெறுக்காமல் அறிவை வளர்த்து கொள்ளணும். தேவ ஞானத்தை, தெய்வீக அறிவை வளர்த்து கொள்ளணும், கர்த்தரை குறித்த அறிவு. அப்போது இவ்வாறாக நீங்கள் கர்த்தரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தகப்பனாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அதில் உள்ள எல்லா ஆசீர்வாதம், சங்கீதம் 23 எடுத்து வாசித்து பாருங்கள், அதில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் தொடரும். தொடர்ந்து ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டிலேருந்து விரட்டுறாங்களா, அடுத்த கதவை கர்த்தர் திறந்துக்கிட்டே இருப்பார். காசு இருந்தால் கூட திறக்காதுங்க, கர்த்தர் இருந்தால் திறக்கும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆயுசு நாள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு ஒரே காரணம் கர்த்தர் தான். அப்போ கர்த்தரை பிடிச்சி கொள்ளுங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நன்மையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்க, நீடித்த நாட்களாக நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு புசித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரும் பலப்பட்டு எழும்பி அவர்கள் ஊழியங்களை செய்ய, காரியங்களை செய்ய, குடும்பத்தை கேட்ட கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பெருக நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபநேர குடும்பத்தாருக்கு ஒரு விஷயம் கூட மனதார்ந்த அன்பின் வாழ்த்துகள். ஒரு வாரமாக எங்களோடு ட்ராவல் பண்ணுறீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிகாலை ஜெபம் இருக்கிறது. 5 மணி அளவில் வீடியோஸ் வருகிறது. நீங்கள் எப்போ எழும்புகிறீங்களோ உங்களை உற்சாகப்படுத்த இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். 9 மணி அளவில் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை போடுறோம். தேவ ஜனங்கள் சபைக்கு போகிறது மட்டுமல்ல, வாரத்து ஒரு நாள் கர்த்தரை தேடுகிறது மட்டுமல்ல, கர்த்தரே எழுப்பிய இந்த ப்ரேயர் டைம் சேனலில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிற நிறைய ரகசியங்கள், ஆவிக்குரிய ஆலோசனைகளை நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து ட்ராவல் பண்ணுவோம். ஆண்டவர் 50,000க்கு மேற்பட்ட மக்களை தந்திருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுகிறோம். அநேக ஆத்துமாக்கள் பலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். ஆமேன்.